வணக்கம் தமிழ் நண்பர்களே, இது உங்கள் சைபர் தமிழ். இன்று நாம் பார்க்க இருப்பது ஆண்ட்ராய்டில் ரூட் என்றால் என்ன, அதன் பயன்கள் என்ன. நண்பர்களே, தமிழில் ஒரு டெக்னாலஜி சேனல் இல்லாத குறையை நீக்குவதற்காகவே நாங்கள் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், சைபர் தமிழ். இதுக்கு உங்கள் வரவேற்பை தாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாங்க ரூட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு மற்றும் எந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கம்பெனிக்காரங்க அதுக்கு ஒரு லாக் வச்சுருப்பாங்க, இதுக்கு மேலே உங்களால் பயன்படுத்த முடியாது அப்படின்ட்டு. இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா 250 சேனல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க முன்னாடிலாம். அதுக்கு மேலே வராது. அதுக்காக அந்த டிவியில் வேறு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்குது. ஆனால் அது வெளியே வராது. எதுக்காகனா இது அளவு மட்டும் போதும் அப்படின்னு கம்பெனிக்காரங்க முடிவு பண்ணி வச்சுருக்குறாங்க. நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்க முடியல. இதே தான் ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஆண்ட்ராய்டை செயல்பட வைக்க முடியும். அதுக்கு ஒரு லாக் வச்சுருக்கிறாங்க. அந்த லாக்கை திறக்கிறது பேர் தான் ரூட். இதுதான் ரூட் என்பதற்கு ஒரு எளிமையான விளக்கம். அடுத்து ரூட் செய்வதனால் ஏற்படும் பயன்கள் ஒரு 10 இருக்குது, அதை மட்டும் பார்க்கலாம். முதல்ல ஆண்ட்ராய்டின் ரகசிய ஃபீச்சர்ஸ்கள் நிறைய இதை பயன்படுத்த முடியும். அடுத்து அனைத்து ஆப்களையும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக செயல்பட வைக்க முடியும். உங்களை ஆண்ட்ராய்டு மொபைலுடைய வேகத்தையும் பேட்டரி லைஃப்பையும் அதிகரிக்க முடியும். எந்த ஆப்பிலும் கேமிலும் விளம்பரங்கள் வரும்ல, அதை நீக்க முடியும். உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் அனைத்தையும் பேக்கப் செய்யலாம், ஓஎஸ் அதாவது ரோம் அதை முதற்கொண்டு. மொபைல் கம்பெனியால் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கும் தேவையில்லாத ஆப்கள் மற்றும் ட்ரையல் கேம்களை நம்மளால் அன்இன்ஸ்டால் செய்ய முடியும். உங்கள் ஆண்ட்ராய்டில் இதை பயன்படுத்தி ட்வீக்கை மாற்றி அமைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களால் கஸ்டம் கேர்னலை இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கடுத்து உங்களால் கஸ்டம் ஓஎஸ்ஸே இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது, ரூட் செஞ்சாதான் அந்த டிவைஸ், அந்த மொபைல் நமக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளால் எதனால் மாற்றி அமைக்க முடியும், அது வரைக்கும் அது கம்பெனிக்காரங்களோட கட்டுப்பாட்டில் இருந்து. இப்போ நம்மளால் எதையும் மாற்றி அமைக்க முடியும். இவை தான் ரூட் செய்வதன் வழியாக நமக்கு கிடைக்கும் பயன்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இரும அடுத்த வீடியோவில் ரூட் செஞ்ச பிறகு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் நம்ம மொபைலில், அதில் எந்தெந்த ஆப்பெல்லாம் பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்தி என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதும் சொல்ல இருக்கேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. புதிய வீடியோக்களுக்காக காத்துருங்க. முடிந்தவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடுற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம். நன்றி.